நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏயா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? இல்ல சார். இல்லன்னு வேற பதில் சொல்றியா? அது இல்ல சார். முட்டாளாயா நீ? எனக்கு எப்படி சார் தெரியும்? தெரியல அப்ப வாய் போச்சு சும்மா இருக்க வேண்டியதானே? சார் என்ன சார் இப்படி கோச்சிக்கிறீங்க? 4 வார்த்தை அவனுக்கு நல்லதா பேசுனது தப்பா சார்? டேய் உனக்கு என்ன மனசுல மகாத்மா காந்தி நினைப்பா? சார் நீ பேசாதயா? சார் ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க சார். இதுக்கு மேல கேக்குறதுக்கு என்னயா இருக்கு? எல்லாம் ஒரு ஆள் நினைச்சு ஓட சொன்னேன் பாரு. என்ன சொல்லணும்? சார் என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிப்பா கிளம்பியா முதல்ல இங்க இருந்து. ஏங்க ஏன் இப்படி குருவி கிட்ட கத்திக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து அண்ணி. ஏய் நீ பேசாதயா முதல்ல கிளம்பியா. ஏங்க இப்படி குருவியை துரத்துறீங்க? என்ன மண்ணு சொல்ற? இவன் மண்ண வேலைக்கு மடி உதவி கொஞ்சம் சொல்றியா? பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அவனவே கேளு. என்ன குருவி? அது ஒண்ணு இல்ல அண்ணி. நேத்து கைபாம பார்த்து உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன். ஐயோ இத பத்தி அவனுக்கு ஒரு விஷயமா தெரியாதே. நானும் அவன்கிட்ட எப்பறம் அந்த விஷயத்த சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவர் பெரிய இவர் மாதிரி போய் அவனுக்கு ஆதரவு சொல்லிருக்காரு. என்ன குருவி இப்படி பண்ணிட்ட? இல்ல அண்ணி அவனுக்கு தைரியம் சொல்லலான்னு தான். என்ன குருவி அவன் என்ன நம்மள மாதிரி பெரிய ஆளா? சின்ன பையன் தானே, அவன்கிட்ட போய் இப்படி போட்டு உடைச்சிருக்க? இல்ல நீ ஒன்னும் ஆவாதுன்னு தான் சொன்னேன். முட்டாள் ஒன்னும் ஆகாதுன்னு சொன்னாலும் அவனுக்கு ஏதோ ஒன்று தெரியாதா? இல்ல சார் கேன்சரை குணப்படுத்திடலாம் தான் சார் சொன்னேன். யோ போட்ட நான் என்ன சொன்னேன் சார்? என்ன சொன்னேன்? இத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. முக்கியமா அவன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ஆமா சார். அப்புறம் எதுக்கே போய் அவன்கிட்ட போய் சொல்லிட்டு வந்த? கேட்கிறல்ல வாயை திறந்து பதில் சொல்லியா? ஏன் அவன்கிட்ட போய் பேசின? சார் என்னால தாங்க முடியல சார். நீங்க சொன்னதுல இருந்து என்னால சரியாக சாப்பிட முடியல சார். நோவுது சார். ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல சார். அம்மாவுக்கு போடுற தூக்க மாத்திரையை 2 போட்டு பார்த்தேன் சார். அப்போட தூக்கம் வரல சார். குருவி ஆமா சார். நீங்க பெரியவரு புத்திசாலி, எது வந்தாலும் யோசித்து பார்த்து செய்வீங்க சார். நீங்க தெளிவா முடிவு பண்ணுவீங்க. ஆனா இந்த முட்டாளுக்கு எதுவுமே தெரியல சார். என்னால முடியல சார். சச்சா என்ன குருவி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? இல்ல சார் சும்மாதான் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலான்னு போனேன் சார். வாயை வச்சுன்னு சும்மா இல்லாம என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டேன் சார். ஆனா அவனை கஷ்டப்படுத்தணும்லாம் பேசல சார். ஏய் குருவி சரி விடு. சாரி சார். பரவாயில்ல விடியா. எப்பண்டாலாம் வேண்டிய சொல்லி தானே ஆகணும். ஏ குருவி அவனை கூப்பிட்டு பேசணியா? என்னங்க பேச போறீங்க? தெரியல ஆனா பேசணும். சார் என்ன மன்னிச்சிருங்க சார். யோ உன்னை மன்னிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா. நீ கைபாமட்ட பேசுனது அக்கறைனால தான். நான் உன்கிட்ட கோவப்பட்டது அவன் மேலே வச்சிருக்க அக்கறைனால தான். 2 பேருமே அவன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஓ அவனை எங்கேயாவது பார்த்தா கூட்டிகிட்டு வா. சரிங்க சார். நான் வேணா அவன் வீட்டுக்கு போய் பார்க்கட்டா சார்? அங்கேயெல்லாம் வேணாயா. பசங்களோட எங்கேயாவது வெளியே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வா. சரிங்க சார். இன்னைக்கு வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு வேணா அவன் கிட்ட பேசிக்கலாம். சரிங்க அண்ணி. வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். என்னங்க இவ்வளவு தூரம்? இசைக்கு இங்க வந்தாலான்னு? இல்லையே, இன்னைக்கு பூரா அவங்க வரலையே. அப்படியா? எப்போ இருந்து அவ்வளோ காண? ஏன் திடீர்னு தெரியுங்க? இல்ல சார், காலையில சாப்பிடாமலே கிளம்பி போனா, மதியமும் சாப்பிட வரல. வேற ஏதாவது பிரச்சனைங்களாமா? இல்ல சார், அவளுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு போல. சரிம்மா நீங்க கிளம்புங்க. டப்பாசு வந்தா நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்கம்மா, வரேம்மா. வரேன் சார். என்னடி டப்பாசை இன்னும் காணோம்? நீ பேசாத, எல்லாம் உன்னாலதான். அறிவில்ல உனக்கு? இல்லப்பா. ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றதுன்னு கூட உனக்கு தெரியாது. எது சொன்னா அவ கஷ்டமா இருக்குமோ அதத்தான் கரெக்டா சொல்ற. இல்ல சும்மாதான். தப்பு தாண்டி. இவ ஒருத்தி அவ பக்கத்துல இருந்து ஏத்தி விட்டுக்கிட்டு. ஏய் சத்தியமா எனக்கு அந்த போலீஸ் மேட்டர் தெரியாதுடி. போலீஸ் மேட்டர் தெரிய வேணாம், ஆனா டப்பாஸ் சீரியஸ் ஆகுறான்னு தெரியுதுல. அப்பா வச்சு நீ நிறுத்தலாம்ல. தப்பு தாண்டி. பேசுறப்போ தெரியல, இப்ப யோசிச்சா புரியுது. எல்லாத்தையும் முடிஞ்ச பிறவே ஏசி. உன் வேலையே இப்படிதான். ஏய் டப்பாஸோட அம்மா வராங்கடி. வாங்க ஆண்டி. வெண்ணிலா, இசைக்கு பாத்தீங்களாமா? இல்லையா ஆண்டி? இல்லையா? எப்போ உங்களை பார்க்க தானே அவ வருவா? ஆமா ஆண்டி, ஆனா நீ காலையில இருந்தே அவ வரல. உங்களை பார்க்க தான் அவ வந்திருப்பான்னு நினைச்சேன். அவ எங்க போனான்னு எனக்கே தெரியலையே. நாங்களும் காலையில இருந்தே அவளை பார்க்கல ஆண்டி. பல் விளக்கிட்டு வீட்டை விட்டு போனவ ஆளே காணோம். காலையில இட்லி சாப்பிடல, மத்தியானம் வடிச்சு வச்ச சாப்பாடும் சாப்பிடல. ஆளே காணோம்மா.
அவ வீட்ல இல்லைன்னா உங்க கூட தானம்மா இருப்பா. ஆமா ஆண்டி, ஆனா இன்னைக்கு வரவே இல்லை ஆண்டி. எங்க போய் தொலைஞ்சானே தெரியலம்மா. இங்கதான் ஆண்டி எங்கேயாவது இருப்பா. சனியா வேற காணோம். ஒருவேளை அவளும் இவளும் தான் எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா தேடிட்டு வந்தேன்னு சொல்லுமா. உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்க. ம். ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அப்புறம் விடிய விடிய விளையாட சொல்லுமா. சரிங்க ஆண்டி. அவ கோட்டி பிடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்கா. அதை இதுன்னு சொல்லி அவளை குழப்பாம நல்ல புத்தி சொல்லி அவளை அனுப்பி வைங்கம்மா. சரிங்க ஆண்டி. பெரியவங்க நாங்க நல்லவங்களா தான் இருக்கோம். சின்ன பசங்க உங்களுக்கு ஏன் அதை பத்தி எல்லாம் பேச்சு? ஏன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். ஒத்த ஆள ஒரு பொம்பளை புள்ளைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாம வார்த்தைங்களை விடாதீங்கம்மா. இப்ப இசைக்கு என் மேல கோவத்துல இருக்கா. நானே எத்தனை பேருக்கு தான் பயப்படுறது? இப்ப இவளை பார்த்தும் பயப்பட வேண்டியதா இருக்கு. அவ கோவத்தை எங்க வேணா காட்ட சொல்லுங்க, ஆனா சோத்துல மட்டும் காட்ட சொல்லாதீங்க. அவளை வந்து சாப்பிட்டு அப்புறமா கோவப்பட சொல்லுங்க. ஏய் எங்கடி போயிட்ட? இப்பதான் உங்க அம்மா வந்து தேடிட்டு போனாங்க. பார்த்தேன் தள்ளி நின்று பார்த்துட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். எதுக்குடி வீட்ல சண்டை போடுற? தப்பு பண்ணா சண்டை போட மாட்டாங்களா? என்னடி தப்பு? எனக்கு அப்பா இல்ல, தானப்பா கூட இவங்க இருக்கிறது தப்பு தான். யாரடி சொன்னது? யார் சொல்லல, எல்லாருமே தான் சொல்றாங்க. சில பேர் கிண்டல் பண்றாங்க, சில பேர் அசிங்கமா பேசுறாங்க. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஆமா அப்படிதான். ஏன் இவளா பேசல? சாரிப்பா. ஏய் அவளை என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லு. நான் பேசினது தப்பு தாண்டி. என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லு வாட்டர் டேங்க். ப்ளீஸ் டி. சாரிப்பா. டப்பாசு அவ நிஜமாவே அப்படி பேசுறதுக்கு வருத்தப்படுறாடி. என்ன பாருடி ப்ளீஸ் டி. சாரிடி, நானும் நான் அப்படி அடிச்சிட்டேன். பரவாயில்லடி. கண்ணை தொடச்சுக்கோடி, அழாதடி. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் அழ வைக்காம கஷ்டப்படுத்தாம முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட்டாவே இருப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதாவது நான் கேட்போம். நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாம். இல்ல எனக்கு பயமா இருக்குடா அலியோ. ஏன்டா? இல்லடா அலியோ, எனக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு பயமா இருக்குடா. ஏன்டா? உங்களுக்கு எப்ப என்ன ஆகுன்னு எனக்கு பயமாவே இருக்குடா. என்னால வீட்டுல இருக்கவே முடியலடா அலியோ. அதெல்லாம் ஒன்றும் ஆகுதுல கைபாம். இல்லடா, எங்க அம்மா பொழைக்காது. எங்க அம்மா இன்னும் கொஞ்ச நாள் தான்டா. யாரா சொன்னாங்க? எங்க வீட்டுக்கிட்ட செல்வி அக்கா இருக்குல்ல, கிராம செல்வியர் அதான்டா. தினம் எங்க அம்மாவுக்கு ஊசி போட வராங்க. அவங்க என்ன கூப்பிட்டு தலையை தடவி விட்டு உனக்கு போய் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்றாங்கடா. எங்க அம்மா இன்னும் 6 மாசமோ 1 வருஷமோ தான் இருப்பாங்களா. எனக்கு 8வது முழு பரீட்சை லீவ் வைப்ப அவங்க என் கூட இருக்க மாட்டாங்களாண்டா. டேய் அதான் கைபாம். எனக்கு எங்க அம்மா தான்டா எல்லாம். எங்க அம்மா போயிடுச்சுன்னா நான் என்னடா பண்ணுவேன்? செல்வி அக்கா என்ன டாக்டரா? அவங்க சொன்னா யாரும் செட்டி போக மாட்டாங்க. டாக்டர் சொன்னா தானே செட்டி போவாங்க. இல்லடா, எனக்கு பயமா இருக்குடா. குருவி கூட எனக்கு அதான்டா சொன்னாரு. பாபு நஷ்டத்துல ஒரு சாமியார் இருக்காரு. அவ திருநூறு குத்தா எல்லாம் சரியாயிடும். நிஜமாவாடா? ஆமாண்டா, எங்க மாமா கூட உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அவர் திருநூறு வாங்கி தண்ணியில ஊத்தி குடிச்சாரு, எல்லாம் சரியா போச்சு. நிஜமாவாடா? எங்க அம்மா மேல சத்தியமாடா. புத்துநோயில பெரிய விதையாண்டா. ஆள் பழக்கிறது கூட கஷ்டம் தான்டா சொல்றாங்க. குருவி கூட இன்னைக்கு அதான்டா சொன்னாரு. குருவிய போய் சார் கிட்ட பேசுனியா? நீ சார் கிட்ட தாண்டா கேட்கணும். யாராவது பியூன் கிட்ட கேட்பாங்களா? சாரி கிட்ட பேசவா? எங்க அம்மாக்கு என்ன இந்த மாதிரி விதையெல்லாம் வரணும்? வியாதி எல்லாருக்கும் தாண்டா வரும்.
எங்க அம்மா போயிடுச்சுன்னா சிட்டி அப்பா மாதிரி எங்க அப்பாவும் 2வது கல்யாணம் பண்ணி போறாடா. என் அம்மா தான் நான் படிக்கணும் சொல்லிட்டே இருக்கோம். அம்மா மட்டும் இல்லைன்னா எங்க அப்பா என்ன லாரி ஓட்ட கூட்டிட்டு போயிடுறா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, என்ன லாரியில கூட்டிட்டு போய் என்ன கிளீனர் ஆக்கிட்டு வர்ற எங்க அப்பா. அப்புறம் எனக்கு லாரி ஓட்ட கத்து ஊத்தி என்ன டிரைவர் ஆக்கிட்டு வர்றா. அம்மா தானே என்ன படின்னு சொல்லும். அம்மா இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லடா. ஆலையோ சன்னி கூட தான் அம்மா இல்ல. அதுக்கு இல்ல உன் அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. எப்படா சொல்ற? உடம்புக்கு ரொம்ப முடியலன்னா வீட்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. உடம்புக்கெல்லாம் சரியா போச்சுன்னா வீட்டுக்கே அனுப்புவாங்க. நிஜமாவோட சொல்ற? எனக்கு தெரிஞ்சு அப்படிதான்டா. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்டா. எங்க அம்மா மட்டும் எப்போதுமே என் கூட இருந்தா எனக்கு அதுவே போதும்டா. நான் நல்லா படிப்பேன், பசங்க கூட சண்டை போட மாட்டேன், நல்ல புள்ளையா இருப்பேன், எங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்பேன். எனக்கு எங்க அம்மா மட்டும் கூடவே இருந்தா அது போதும்டா. எங்க அம்மாவுக்கு ஒன்னும் பதிலாலையும் ஒன்றும் ஆகாதுடா. ஆனாலும் எனக்கு பயமா தான்டா இருக்கு. எங்க அம்மா கொஞ்ச நேரம் ஜாஸ்தியா தூங்கினா கூட எனக்கு பயமா இருக்குடா. நான் என்னடா பண்றது? நீ சாமி கிட்ட வேண்டிக்கோ. சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா உன் அம்மாவுக்கு ஒன்றும் நடக்காது. பயப்படாத கீபம், உங்க அம்மாவுக்கு சரியாயிடும். போலாமா? லேட் ஆகுது. நீ போடா, நான் அப்புறமா வரேன்டா. நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ. ஆண்டவரே, என் மேல் இருக்கமாயிரும். என்ன சார், ஒரு 4 நாளா எந்த கட்டமையும் போட காணோம். இல்ல குருவி, இந்த பிசினஸ்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். என்ன சார் இப்படி திடீர்னு பேக் பெல்ட் அடிக்கிறீங்க? நீங்க ஒரு அம்பானி ஆவீங்கன்னு பார்த்தா இப்படி கும்பானி ஆகி குந்தி நிக்கிறீங்க. இல்ல குருவி, வெளியில இருந்து பாக்குறப்ப இந்த பூ விற்கிறவன், டீ விற்கிறவன், மீன் விற்கிறவன் இவங்கெல்லாம் பயங்கரமா சம்பாதிக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதை பண்ணி பார்த்தாதான் தெரியும் அதுல ரொம்ப வரும்படி இல்லைன்னு. என்ன சார் சொல்றீங்க நீங்க? போன வாரத்துக்கு முன்னாடி தான் இதே இடத்துல உட்காந்து பிசினஸ் பண்ணாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்னடா பிசினஸ் பண்றது ரொம்ப கஷ்டம்ன்றீங்க. ஆமா குருவி, டீ வித்து பார்த்தேன். முக்கி வித்தாலும் 300 ரூபாய்க்கு மேல விற்கவே முடியல. அந்த 300 ரூபாய்க்கு 3000 ஏச்சி வாங்க வேண்டியிருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா குருவி, ஒருத்தன் என்னடான்னா, ஏண்டா இதான் உங்க ஊர்ல டீயான்னு கேக்குறான். இன்னொருத்தன் பல்ல விளக்கிக்கிட்டு நான் கொடுத்த டீலே வாயை குப்பிடிக்கிறாயா. இன்னொருத்தன், யோ இது என்ன டீயா இல்ல இருமல் மருந்தா இத்தனோடு கப்பல கொடுக்குறியான்னு கேக்குறாயா. இவனாவது பரவாயில்ல, ஒரு 4-5 பேரு கணக்கில் வச்சுக்கோன்னு ஒரு வாரமா டீ குடிச்சானுங்க. ஒரு வாரம் கழிச்சு யார் கணக்குடான்னு கேட்டா காந்தி கணக்கு தாண்டான்னு சிரிக்கிறானுங்க. சிரிக்காத, எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. ஏன் சார் இந்த பூ வித்தீங்களே, அது என்னாச்சு? ஐயா, இந்த பொம்பளைங்கள்ட்ட கூவி பூ விற்கிறதுக்குள்ள 10 பன்னி குட்டி வாங்கி மேய்ச்சிடலாம். ஒரு முளம் போட்டு பூ வித்தா இன்னும் கொஞ்சம் கொடுன்னு ஓசியிலேயே பூ வாங்கிட்டு போயிடுறாங்க. 50 முழம் வாங்கினா 30 முழம் தான் விற்க முடியுது. சார் அப்புறம் கேட்க மறந்துட்டேன், அந்த மீன் வியாபாரம் என்ன சார் ஆச்சு? ஐயா, அதை பத்தி கேட்காதயா. கரும முடிச்சவனுங்க 10 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீன் வாங்க வருவாங்கய்யா. அவங்களுக்கு மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். செதுல தூக்கி வேற பாப்பானுங்க. செக்கச்சேவன்னு இல்லைன்னா கூச்சமே இல்லாம நேத்து மீனான்னு கேட்பானுங்க பாரு. ஒரு வாரம் மீன் வித்தேன்ப்பா. அது மீன் வித்தீங்களா? எங்க வித்தேன், 2 மணி வரைக்கும் மீனேன்னு சைக்கிள்ல சுத்தி வந்தேன். அதுக்கப்புறம் விற்காத மீனையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் குழம்பு வைக்க வேண்டியதுதான். ஆனா குருவி, வியாபாரம் பண்ணதுல ஒண்ணு மட்டும் மிச்சம்ப்பா. என்ன சார்? என் பொண்டாட்டிக்கு ஒரே சந்தோஷம். காலையில நான் சரக்கோட போகும்போது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்குவா. அவளுக்கு தெரியும் இதெல்லாம் சாயங்காலம் அவளுக்கு தான் வரப்போகுதுன்னு. அப்போ என்னதான் முடிவு பண்ணிக்கிறீங்க? கண்டுபிடிச்சிட்டேயா. என்ன கண்டுபிடிச்சிங்க? உலகத்திலேயே நோகாம நோம்பி கும்பிடுற வேலை வாத்தியார் வேலை தான். ஏன் சார், இததான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், நீங்க தான் கேட்கல. ஏன் சார் இப்போ புரிஞ்சிருக்குமே ஒரு வியாபாரத்தோட கஷ்டம் என்னன்னு? நல்லா புரிஞ்சிருச்சியா. 5-10 சம்பாதிக்கிறதுக்குள்ள அவங்க படுற பாடு ரொம்ப கஷ்டம் தாயா.
சார் வியாபாரம்ன்றது லேஸ்பட்ட விஷயம் இல்ல சார். எந்த நேரத்துல எந்த இடத்துல எதை விக்கணும்னு ஒண்ணு இருக்குது. இந்த 3ல ஒண்ணு தப்புனா கூட கொக்கரக்கோ குமாங்கோ தான். அப்பா நான் எந்த காலத்துலயும் எதுவும் விக்கலப்பா. 9:30 ஸ்கூலுக்கு வந்தோமா, பசங்களுக்கு புரியுதோ இல்லையோ பாடத்தை எடுத்தோமா, கமிஷனை வாங்கிட்டு நோட்ஸ் வைத்தோமா, அப்பவும் காசு பத்தலன்னு வச்சுக்க டியூஷன் எடுத்தோமான்னு இருந்துடணும். ஓஹோ 10 பைசா எதுலயுமே இன்வெஸ்ட் பண்ண கூடாது, வெறும் வாயிலே வடை சுடுற வேலை தான் வாத்தியார் வேலைன்றீங்க. ஆமாயா, இனிமே வியாபாரம் பண்றதா இல்லையா? சார் ஆடின காலம் பாடின வாயம் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் சார் வியாபாரம் பண்றதும். கடைசி வரைக்கும் ஏதாவது வியாபாரம் பண்ணாம இருக்க முடியாது. சுக்கு மிளகு திப்பில் போட்ட சுக்கா பேய், சூடான சுக்கா பேய். என்ன குருவி சுக்கா பீ சாப்பிடுறியா? டேய் என்னடா இது? எல்லாம் ஐயா வழியா ஃபாலோ பண்றோம் குருவி. நல்லா உருப்பிட்டுருவீங்களா? ஆமா சுக்காப்பி எவ்வளோ? 15 ரூபாய் குருவி. அட பாவீங்களா, கேனுக்கும் சேர்த்து வேலை சொல்றீங்களா? 3 பேரும் விக்கிறோம்ல, ஆளுக்கு 5 ரூபா குருவி. ஏண்டா விக்கிறது என்னமோ ஒரு காப்பி தானடா? ஆனா விக்கிறது 3 பேர் இல்ல சார். இவனுங்க உங்களை மாதிரி இல்ல சார், ரொம்ப உசாரானுங்க, பெரிய ஆளா வருவானுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் ஒரு 4 புத்திமதி சொல்லுங்க சார், நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க. எங்க அம்மா கொன்னில தானே சார்? சார் ம் எங்க அம்மா கொன்னாகதுல சார். ம் எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க சார், யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதே இல்லை சார். சார் எங்க அம்மா கொன்னாகதுல சார். ஒன்றும் ஆகாதுடா, பயப்படாத. இது போதும் சார், வேற யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் சார். சார் நீங்க சொல்லிட்டீங்கல்ல சார், எங்க அம்மா கொன்னாகதுல சார், அது போதும் சார் எனக்கு. இல்லடா, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான். அது எனக்கு தெரியுமே சார், அம்மா 5 வருஷமா உடம்பு சரியாம தான் இருக்காங்க. இல்லடா கைவாம, அம்மாவுக்கு கொஞ்சம் சீரியஸான வியாதி தான். இப்போதானே சார் நீங்க ஒன்னும் இல்லைன்னு சொன்னீங்க. டேய் முதல்ல நான் சொல்றத கேளுடா. சொல்லுங்க சார். அம்மாவுக்கு கேன்சரா சார்? கேன்சர்னா செத்துருவாங்களா சார்? ஏய் யாரா சொன்ன அப்படி? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பனா எங்க அம்மா கொண்டாகுதுல சார்? இல்லை, குணப்படுத்திடலாம்டா. குணமாயிட்டா எங்க அம்மா கொண்டாகுதுல சார்? ம் எல்லாரும் கேன்சர் வந்தா செத்துருவாங்க சொல்றாங்களே சார். ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, குணப்படுத்திடலாம். யாரு சொன்னதுடா? இதெல்லாம் குணப்படுத்துகிற வியாதி தான். நிஜமாங்க சார்? சாரி சார், நீங்க போய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சார். சார் அம்மா. அம்மாவை முதல்ல டாக்டர் கிட்ட காட்டுவோம் கைபாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லக்கா, சார் சொன்னதே போதுங்கக்கா. டேய் உங்க ஸ்டாலின் சார் வெறும் டீச்சர் தான்டா. பாடத்துல சந்தேகம் இருந்தா பதில் சொல்லுவாரு. உடம்பு சரியில்லைன்னா உங்க சாரே டாக்டர் கிட்ட தான் போயாகணும், புரியுதா? என்னக்கா நீங்களே இப்படி சொல்றீங்க? ஆமா கைபாம், யாரால என்ன முடியுமோ அதானே முடியும்னு சொல்ல முடியும். அக்கா சார் சொன்னா சரியா இருக்குமா இருக்காதாக்கா? இல்ல கைபாம். சார் போய் சொல்ல மாட்டாரு தானே? ஆமா, போய் சொல்ல மாட்டாங்க. அதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இல்லையாக்கா? இல்ல சார், அப்ப நீங்களே சொல்லுங்க சார், எங்க அம்மாவுக்கு எதுவும் இல்லைன்னு. சார் நீங்க சொன்னா எங்க அம்மாவுக்கு ஒன்னாவது சார், சொல்லுங்க சார். என்ன சார் எதுவுமே சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க சார். உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைடா, சரியா போயிடும், போதுமா? அக்கா நான் சொன்னல சார், இது போதும் சார். அவ என்னமோ சொல்லி குழப்பறான், ஒண்ணுமே புரியல சார். இனிமே யார் சொன்னா நம்ப மாட்டேன் சார். இப்போ நீங்க சொன்னதான் சார் ஃபைனலு. சார் கேன்டீன் முடியிடாங்க, நான் போய் அம்மாவுக்கு பாலை நந்துறேன் சார். ம் போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வா.
என்னங்க இது? ஏங்க உண்மையை சொல்லல? நீங்க சொன்னதை சாமி சொன்ன மாதிரி ஏத்துக்கிட்டு அவன் போயிருக்காங்க. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க என்னங்க பண்ணுவீங்க? எங்க அம்மாக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீங்களே, இப்ப எங்க அம்மா செத்து போச்சுன்னு அவன் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? என்னால அவன் முகத்தை பார்த்து உண்மையை சொல்ல முடியல. எப்போவோ சாக போற அவங்க அம்மாவுக்காக அவன் இப்ப இருந்து அழுகணுமா சொல்லு? நான் வாக்கு தவறுனதாவே இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நாள் அவன் சந்தோஷமா இருந்தாலே எனக்கு அது போதும்.